ரோடு காலியாக இருக்கும், அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் அப்படின்னு நினச்சேன். எவ்ரி திங் இஸ் அன்பிலீவபிள். டொயோட்டா தான் இந்த மாதிரி விஷயத்தில். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊர்லலாம் வந்து இந்த டொயோட்டா ஹோண்டாவோட அருமெல்லாம் தெரியாது. ஒரு மாதிரி ஏதோ ஒரு ரைனோசரஸ் ஓட்டின்னு போகிற மாதிரி இருக்குது. அன்பிலீவபிளி புல்லிங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கணும் இதை வந்து ஃபுல்லாக ஃப்ளோர் டவுன் பண்ணி ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு. ஜெர்மன் வெஹிக்கிள்ஸில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த சிஸ்டம். இதுவும் அந்த சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. டொயோட்டா இஸ் ஈவன் மோர் ரிலையபிள் அண்ட் பெட்டர் தென் ஹோண்டா. 120 ஜஸ்ட் லைக் தட், யூனோ, நத்திங். நமக்கு அதாவது ரோடு தான் பிரச்சனையே தவிர இஸ் த OG SUV ஆஃப் இந்தியா. திஸ் இஸ் ஒன் ரிஸ்கி பிளேஸ் டு டேக் அ யூட்டர்னுங்க. இங்கேருந்து வரவங்களுக்கு வந்து இது பிளைண்ட் கார்னர். திஸ் கார் ஹோல்ஸ் அ ஸ்டேட்டஸ் இன் இந்தியன் சொசைட்டி. இந்த கார் வச்சுருந்தா அப்படி. Guys, time is around 5:41. ஸோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா கிளம்புறேன். இன்றைக்கி ஒரு சண்டே மார்னிங். நேற்று நைட்டு 2:30 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். படுக்கிறதுக்கே ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு 3:30 கிட்ட. அகேன் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இதுக்கு கிளம்பிகிட்ருக்கேன் ஃபேக்ட்ரிக்கு. இந்த ட்ரைபாடை மட்டும் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வழக்கமாக போகிற ஹோண்டா சிட்டியில் போகிறதில்ல, ஃபார்ச்சுனரில் போகிறோம். ஸோ கைஸ், we are inside the beautiful cabin of the Fortuner. என் வண்டியில் வந்து இந்த சேர்லாம் எடுத்து வைக்க முடியாது, அதனால் இந்த வண்டியில் போயிட்டுருக்கோம். யூட்டன் பண்ணிவிடுவா? சரி, ஓகே. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த வண்டியை நான் ஓட்டி. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, சேர் ஃபேக்ட்ரி போயிட்டு அங்கேருந்து ஒரு 4 சேரை பிக்கப் பண்ணோம். ஓகேவா? அது எதுக்குன்னா நம்மளோட அத்திப்பட் சைட்டுக்கு. அத்திப்பட் சைட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரஸ்டியாக இதுவாக இருக்கும்ல. ஒரு ஆட்டோமொபைல் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ மெஸ்லைன் ஃப்ளோர், மெட்டல் ஃப்ளோர் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு ஆஃபீஸ் கட்டுறோம். ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே ஓவர். மண்டே வந்து அவங்களோட முக்கியமான கிளைண்ட்ஸ் வராங்க. அவங்க எல்லாருமே கொரியன்ஸ், ஃபாரினர்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த ஆஃபீஸே அவங்களுக்காக தான் பில் பண்ணோம். ஸோ மண்டே அவங்களுக்கு மீட்டிங் நடக்கிற மாதிரியாவது செட்டப் பண்ணணும். இன்றைக்கி சண்டே காலையில் இட்ஸ் டைம் இஸ் அரௌண்ட் 5:50. இட்ஸ் கோயிங் டு பி 5:50 நவ். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மெனக்கட்டாக தான் நாளைக்கு வந்து வேலை ஓரளவுக்கு முடியும். கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியுது 2 வண்டிக்கும். நான் வந்து ஹைவேக்கு போனதுக்கப்புறமா இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் தட்ஸ் அ டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் டிரைவிங் இன் ஆட்டோமேட்டிக். நம்ம டெய்லி மேனுவல் தானே ஓட்டுவோம். ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் ஓட்டுறதுலேயே கம்ப்ளீட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஏதோ டவர் மேலே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. எங்கேயோ இருக்குது சிட்டி. அப்படியே தரையை அப்படியே தேய்ச்சிட்டே போகிற மாதிரி இருக்கும். தரையில் ஆக்சுவலாக சிட்டியோட ரூஃப் மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது ஹைட்டு. ஸோ மேசிவ் கிரவுண்ட் கிளியரன்ஸ். அப்படியே பொறுமையாக ஹைவே ரீச் ஆகிட்டு I'll continue the vlog. Guys, unbelievable amount of traffic. 6 மணிக்கு முன்னாடி கிளம்பிடணும், அப்போ தான் டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பிளான் பண்ணி கிளம்புனது. இந்த ரோடு பார்த்தீங்களா, ஈவினிங் 6 மணி மாதிரில 6:05 மாதிரி சண்டே காலையில் இது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த கோயம்பேட்டிலேருந்து காய்கறி வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் ஆகும்ல. பட் ஸ்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சண்டே காலையில் வந்து இந்த மாதிரி இருக்கும் டிராஃபிக்னு. ரோடு காலியாக இருக்கும், அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஈவினிங் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இப்போவும். ஐ கேன் ரியலி ஃபீல் தட் பவர்ஃபுல் டார்க் ஆஃப் த ஃபார்ச்சுனர், த மைட்டி ஃபார்ச்சுனர். லைட்டாக வந்து ஆக்சிலேட் பண்ணாலும் கிளியராக அந்த த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸ்கேரிங்க. ஒரு கார் திஸ் சைஸ் பர்ஃபார்மிங் மச் பெட்டர் தென் தட் ரெஸ்பான்ஸ் இஸ் மச் பெட்டர் தென் மை ஹோண்டா சிட்டின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி ஏதோ ஒரு ரைனோசரஸ் ஓட்டின்னு போகிற மாதிரி இருக்குது. ஸோ தர் இஸ் அ கிளியர் டிஃப்ரென்ஸ் இன் தட். இந்த பிஓவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இஸ் இட் ரெகுலராக பார்க்குறவங்க, இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை ஹோண்டா சிட்டி? உங்களுக்கும் நான் அந்த ஹைட்டில் உட்காந்து போகிறது தெரியுதா? அது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால ஃப்ரேம் செக் பண்ண முடியாது. இது எடிட்டிங் டெஸ்கில் வச்சு லேப்டாப்பில் பார்க்கும்போது தான் எனக்கு வீடியோவுடைய ஃப்ரேமே தெரியும். ஸோ நைஸ். டிராஃபிக்கில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து
இக்னிஷன் வந்து ஆஃப் ஆகிடும், வண்டி டோட்டலாக ஆஃப் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம பிரேக்கில் கால் வச்சப்பறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். தட்ஸ் அ குட் ஃபீச்சர் டு இம்ப்ரூவ் த ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் ஜஸ்ட் டு ஹெல்ப் த ஃபியூல் கன்சம்ஷன். ஜெர்மன் வெஹிக்கிள்ஸில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த சிஸ்டம். இதுவும் அந்த சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 சிலிண்டர் வண்டியில் இருக்குன்னா அதில் 2 சிலிண்டர் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும் தேவைப்படாத போது. ஸோ தட் ஃபியூல் கன்சம்ஷன் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் இந்த ஆட்டோ ஆன் ஆஃப் இக்னிஷன் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு இதுலேயும் இருக்குது. மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த வண்டி ஓட்டி. லிட்டரலாக ஒரு ஐ திங்க் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு மைசூர் ட்ரிப்பு ஒன்று போயிருந்தோம். அப்போ கடைசியாக ஓட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த வண்டியை ஓட்டுறேன். அண்ட் இன்றைக்கி தான் இந்த வண்டிக்கான ஒரு தேவை வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் காலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் தி 0 to 100 of this car is 10 seconds, 10 probably, which is extremely quick given that it is so this big. And இது வந்து ஸ்போர்ட் மோடில் கூட கிடையாது, ப்ராப்பர் டிரைவ் மோடில் தான் இருக்குது. அதிலே வந்து the performance is something else. You can really feel the beast inside the hood. கிட்டத்தட்ட 200 horsepower. ஸோ கிளியராக கட்டாக அது ஃபீல் ஆகுது. I think you can hear that sound. Wow, that's amazing. Wow, what an engine guys. Unbelievable engine. I think this car has almost done 92,000 kilometers over a course of 5 years நினைக்கிறேன். 5 years ஆயிடுச்சுல, 5 years. The refinery and the performance, the instant torque, everything is unbelievable. டொயோட்டா தான் இந்த மாதிரி விஷயத்தில். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊர்லலாம் வந்து இந்த டொயோட்டா ஹோண்டாவோட அருமெல்லாம் தெரியாது. நைஸாக ஹோண்டாவை சேர்த்துலாம் பாருங்கன்னு நினைக்காதீங்க, ஹோண்டா ஃபேன் பாயின்னு சொல்லிட்டு. சிடானுக்கு ஹோண்டா, எஸ்யூவினா டொயோட்டா அப்படி சொல்லலாம். பட் ஐ ஃபீல் டொயோட்டா இஸ் ஈவன் மோர் ரிலையபிள் அண்ட் பெட்டர் தென் ஹோண்டா சம்டைம்ஸ். ஸோ ரொம்ப பழைய வண்டி இல்லை, பட் ஸ்டில் 93,000 கிலோமீட்டர், 93 92,339 எக்ஸாக்ட்லி ஓடின வண்டி வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா இட்ஸ் கிரேட். புது வண்டி மாதிரி இருக்குது. Yeah, 120 just like that, you know, nothing. நமக்கு அதாவது ரோடு தான் பிரச்சனையே தவிர in terms of the way the vehicle is performing, it's unbelievable. Just like that 120 அந்த ஒரு 4-5 செகண்டில் பியூட்டிஃபுல். உண்மையான கார் எந்தூசியாஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த வண்டி. தட் இஸ் வை இட் இஸ் த OG SUV ஆஃப் இந்தியா. காம்படிஷன் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ட் எண்டவர் வரேன்றாங்க, வருவாங்களான்னு தெரியாது. ஏஷியாக்கோ இந்தியாவுக்கோ பேட்டன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த காரோடைய இதுவை. தட் அது ரொம்ப வைரலாக போச்சு தெரியுமா, தே கம்மிங் பேக் டு இந்தியான்னு சொல்லிட்டு. பட் ஃபோர்ட் சைட்லேருந்து எந்த விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. வந்தாலும் மக்கள் வாங்குவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி கிளம்பி போயிட்டாங்க, திருப்பி இன்னொரு வாட்டி போக மாட்டாங்க, என்ன நிச்சயன்ற மாதிரி தான் மக்கள் யோசிப்பாங்க. ஸோ போயிடுச்சுன்னா நம்ம காரோட ரீசேல் வேல்யூ என்ன ஆகும், சர்வீஸ் என்ன ஆகும்னு சொல்லி இந்த பயம் வேறு இருக்கும். ஸோ இட்ஸ் அ குட் கார். வந்தால் பயங்கரமான டஃப் கொடுக்கும். லாட் ஆஃப் enthusiasts will buy that car still. எனக்கே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபோர்ட் எண்டவர். பட் ஸ்டில் அதர் தென் தட் இப்போதைக்கு கரண்ட் சினாரியோவில் காம்படிஷனே இல்லையே இந்த வண்டிக்கு. ஸோ இட் இஸ் தி OG SUV ஃபார் அ ரீசன். இந்த ரூட் நீங்கள் நம்மளுடைய பழைய விலாக்ஸ்லாம் பார்த்துருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த ஆவடி லிவோ ஹாஸ்பிட்டல் பண்ணோம் தெரியுங்களா, அது வந்து 3 எம்டி ஃப்ளோரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆஃபீஸாக மாற்றுறோம். ஃபுல்லாக கஸ்டமைஸ்ட் ஃபர்னிச்சர், சேர்ஸ்லாம் ரெடி பண்ணி. அப்போ வந்து தினமும் இந்த சைடு தான் நான் போய் வருவேன். நம்ம ஒர்க் ஆஃப் நேச்சர் அப்படி, சாரி நம்ம நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படி, ஒழுங்காக தூங்கலல்ல வாய் குளருது. நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படி ஒரு வாட்டி ஒரு சைட்டு ஒரு ஏரியாவில் அமையும் போது அங்கே போய் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கிறதுனால வி கிரியேட் அ லாட் ஆஃப் மெமரிஸ் இன் தட் பர்டிகுலர் லொக்காலிட்டி. ஸோ கீழ்பாக் சைட் ஒரு மாதம் போய் வந்தேன், ட்ரிப்ளிகேன் வந்து ஒரு 4 மாதம். இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்து மாதக்கணக்கில் தினமும் போய் வரதுனால அது கொஞ்சம் அட்டாச் ஆகிடும்.
அதுக்கு போகிற வர வழி, அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸு, யூனோ பக்கத்தில் ஏதாவது லொக்கேஷனு, அங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே நமக்கு அட்டாச் ஆகிடும். திஸ் இஸ் ஒன் ரிஸ்கி பிளேஸ் டு டேக் அ யூட்டர்னுங்க, டு டேக் ரைட் இட் செல்ஃப். இங்கேருந்து வரவங்களுக்கு வந்து இது பிளைண்ட் கார்னர், நம்ம கொஞ்சம் ஒதுங்கி லெஃப்ட் எடுத்து திரும்பணும். அன்பிலீவபிளி புல்லிங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கணும் இதை வந்து ஃபுல்லாக ஃப்ளோர் டவுன் பண்ணி ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு. ஸோ we are on Avadi high road now. இன்னும் ஒரு 10 minutes மேக்ஸிமம் 15 minutesல நம்ம ஃபேக்ட்ரிக்கு போயிடலாம். போயிட்டு வந்து 4 சேர் ஏற்றிட்டு கொண்டு போய் அத்திப்பட்டில் அதை கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லலாம் வந்து யூ கேன் ஜஸ்ட் ரிப் ஓப்பன் த ஆக்சலரேட்டர், அப்படியே அடித்து நவுத்தலாம். பட் வில்லேஜ் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பிக்கப் பண்ணிவிட்டு வில் பி பேக் ஆன் த ஹைவே அகேன். ஸோ அப்போ இட் வில் பி ஈவன் மோர் ஃபன். டிராஃபிக் வராமல் இருந்தால் சரி. திஸ் இஸ் வாட் ஐ லவ் அ லாட் அபவுட் திஸ் ஏரியா. நீங்கள் லாஸ்ட் இயர் ஒரு vlog இருக்கும், சென்னை டு திருத்தணின்னு ஒரு vlog போட்டிருப்பேன். திருத்தணி கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு எங்கள் அம்மாவோட போயிருப்பேன். ஸோ இங்கே தான் வந்து ஒரு சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புனேன். ஸோ இந்த ரூட்டில் இந்த மாதிரி இடம் வந்து சென்னையில் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். லுக் லிட்டில் பிட் லைக் கேரளா. அதுவும் மழைலாம் பெய்யும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் இன்னும் தூரம் நம்ம இன்டீரியர் போனோன்னா பயங்கர அழகாக இருக்கும். ஸோ இட் வில் லுக் ஸோ நேச்சுரல் அண்ட் பியூட்டிஃபுல், யூனோ. இட்ஸ் லைக் ஏர்லி இன் த மார்னிங் நவ். ஸோ சென்னை ப்ராப்பர் சென்னை தான் அது. சென்னைக்கு இன்னும் வெளில சென்னை தாண்டிலாம் நம்ம இல்லை, சென்னையில் தான் இருக்கும். இன்னும் ஆவடிக்கு, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஆவடிக்கு முன்னாடி இருக்கும். ஸோ யா, வி ஹவ் ஃபைனலி ரீச் த லொக்கேஷன். வந்து சேர்ந்துட்டோம். ஓகே, அப்படியே உள்ள ரிவர்ஸில் போயிடலாம். ஓகே, இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டு maneuver in tight spots given the size of this car, but other than that it's a beast. It's a true beast. Probably at some point நான் SUV, நமக்கு தான் குடும்பம்லாம் இல்லையே, குடும்பம்னு ஒன்று இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக FCV அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஃபார்ச்சுனரை உண்மையாகவே கன்சிடர் பண்ணுவேன். தட்ஸ் how much I love this car. ஸோ ஓகே, let's get down to business. கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய செஸ்ட் ஹைட்டுக்கு இருக்குது ஃபுட்டு. இது வந்து நம்மளுடைய ஹோண்டா சிட்டியோடைய சாவி. இட்ஸ் அ மேசிவ் பீஸ்ட். இதாங்க சேரோடைய அந்த நைலான் பேஸு. கார் ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருக்கு. ஏய் வாடா, என்னடா மூஞ்செல்லாம் பேட்டல்ஸ் கார்ஸா? ஓ, கம்மாமா சேர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். such a beautiful day, very silent. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட்டு அத்திப்பட் போனோம் நம்மளுடைய சைட்டுக்கு. இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குங்க. லைக் ஆட்டோமேட்டிக்கில் அப்படியே நம்ம ஹோண்டா சிட்டி மாதிரி மேனுவலாக அப்படியே இழுத்துட்டு அப்படியே இப்படி தள்ளணும், அப்படிலாம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு பட்டன் வச்சாலே நகருது. நைஸ். ஈவன் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டிக். ஐ மீன் நாட் ஆட்டோமேட்டிக், லைக் மோட்டரைஸ்ட். ஐ திங்க் இதிலலாம் ஆட்டோமேட்டிக் நினைக்கிறேன், மெர்சிடிஸ்லலாம். லைக் யூ கேன் சேவ் இட், லைக் யூசர் மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிஷோர்னு நம்ம அமுக்கிறோன்னா கிஷோரோட சீட் செட்டிங்ஸ் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். டேய் த்ரூண்டுக்கலாம் பாருங்க, குட்டி பப்பி. ஸோ அந்த டிஃபால்ட் மோடுக்கு போயிடும். உங்கள் காரை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க மோடுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம், அவங்களுடைய டிஃபால்ட் செட்டிங்ஸ் போயிடும். ஸோ யா, இதில் வந்து ஆக்சுவலாக டைமே காட்ட மாட்டுது, டைமே பார்க்க முடியல. இங்கே காட்டுது 6:34 ஆகுது. என் கிளையண்ட் எந்திரிச்சிருப்பாரானு தெரியல. பியூட்டிஃபுல்லுங்க.
ஐ திங்க் இந்த வண்டியில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் நமக்கு பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். லைக் யூ கேன் ஜஸ்ட் கீப் கோயிங் அண்ட் கோயிங் 700-800 கிலோமீட்டர்ஸ்லாம் சாலிடாக, ஐ மீன் சிட்டிலேயே 700 ஓட்டணும். ஸோ இதில் கண்டிப்பாக we can do 900,000 in one day given that you have good company. ஸோ போகிறதே தெரியாது. ஆனால் எவ்வளோ மெயின்டைன் திஸ் கார் ப்ராப்பர்லி. ரொம்ப பாடி பெருசுன்றதுனால ஈஸியாக அழுக்காயிடும். அதனால் அது ஒன்று தான் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ திஸ் கார் ஹோல்ட்ஸ் அ ஸ்டேட்டஸ் இன் இந்தியன் சொசைட்டி. இந்த கார் வச்சுருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தட்ஸ் வை மோஸ்ட் பீப்புள் கெட் ஒயிட். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கலர் ஆஃப் ராயல்ட்டி மாதிரி. பட் கொஞ்சம் ரக்கடாக தான் இருக்குது. ஐ மீன் தூசியும் இதுவாக இருந்தால், சேரும் சகதியமாக இருந்தால் ரக்கடாக இருக்குது, தூசியாக இருந்தால் பார்க்க நல்லா இல்லை. பட் சேரும் சகதியாக இருந்தால் இட் லுக்ஸ் லைக் யூ ஹவ் டன் ஆஃப் ரோடிங். அது ஒரு இது சொல்லிக்கலாம். காய்ஸ் அப்படியே பைபாஸ் ஏறிட வேண்டியதான். ஸோ பூந்தமல்லி ரோட்டில் சரியான டிராஃபிக் இருந்தது. அதனால் சுத்தமாக நான் வ்ளாகே பண்ணல. கடுப்பாக இருக்குது. வெயிலும் வந்துடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வரும்போதே அரௌண்ட் ஒரு 7:15 7:30 போல் வெயில் வந்துடும்னு. கரெக்டாக வெயில் வந்துடுச்சு. வெயில் பிரச்சனை இல்லை, டிராஃபிக் தான் கடுப்பாக இருக்குது. வண்டி ஓட்டவே முடியல. $40 to $100, $60 to $100 almost no time. Unbelievably quick for its size-ங்க. So guys, we are in Attipet. Attipet ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஷாக் ஆகிறாங்க. என்னது அத்திப்பட்டு அப்படின்னா அவங்க ஏதோ சிட்டிசன் அத்திப்பட்டு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. சென்னையில் இருக்க நிறைய பேருக்கே தெரியல அத்திப்பெட்னா அவங்க அந்த சிட்டிசன் என்னது அத்திப்பெட்டா அப்படின்றத தான் யோசிக்கிறாங்க. எக்கச்சக்க கமர்ஷியல், ப்ராப்பர் கமர்ஷியல் பிளேஸுங்க. எக்கச்சக்கமான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, யூனோ கமர்ஷியல் சைட்ஸு அண்ட் தென் ஃபேக்ட்ரிஸு நிறைய இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம சைட்டு. நம்மளோட பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ லாரியும் கண்டெய்னரும் வந்து போன வண்ணமாக இருக்கும். ஸோ 24/7 ஐ ஹோப் தே ஆர் ஓப்பன். குட்டி பப்பி, ஆமாம் இங்கே ஒரு 4-5 பப்பி போட்டிருக்கு. அப்பாடா காலியாக தான் இருக்குது. பாருங்களேன், எத்தனோண்டு பப்பி பாருங்களேன். வாவ், கம்பெனி ஓப்பன் மட்டும் இல்லாமல் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்குங்க. நைஸ். வாவ், நான் கம்பெனி திறந்துருக்குமான்னு நினச்சேன். திறந்து மட்டும் இல்லாமல் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்குது. டுடே மிஷன் சக்ஸஸ்ஃபுல். நினச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். டைம் இஸ் அரௌண்ட் 7:20. நம்ம கிளம்புனதே 5:40 தானே. ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். கிளைண்ட் வில் பி வெரி 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 ஹாப்பி. ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. வேலை நமக்கு ஆச்சுன்னா ஹாப்பி தானே. ஸோ இந்த சைட்டில் தான் நம்ம கிளம்பலாம். இந்த சைட் முன்னாடி எப்படி இருந்தது, அப்புறம் என்னெல்லாம் ஒர்க் போச்சு, எங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன நாங்கள் அங்கே சாதிக்கணும்னு நினச்சோம், என்ன பண்ணியிருக்கோம், இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி கரண்ட் கண்டிஷன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு சைட் வீடியோவே போடுவேன். அதில் நீங்கள் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இல்லாட்டி வந்து ஒரு பழைய வீடு இடிச்சிட்டு கட்டணும், இந்த மாதிரி என்ன ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் கூப்பிடுங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய யூடியூப் சேனல்லே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவர் இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து முக்கால்வாசி அதில் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ எஸ், இல்லை உங்களுடைய தெரிஞ்சவங்க யாராச்சும் சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இங்கே சரியான ஸ்ட்ரெச் இது. இங்கே கொஞ்சம் லைட்டாக we can try a 0 to 100.
தட் வாஸ் பிரிஸ்க். நான் இத்தனைக்கும் ஃபுல்லாக கூட அழுத்தலை, லைட்டாக தான் அழுத்தினேன். அதுக்கே வந்து there was amazing response. So we can try another run. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பரான 0 to 100 பண்ண முடியல. I think I'll have to wait for the day we go to some outstation. நிறைய டிஸ்டர்பன்ஸ் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் I'm not able to do it. So yeah. So guys, I think I will end the vlog here. It was great vibing in this Fortuner. வேலை முடிஞ்சது, நினச்சது எப்படியோ சாதிச்சிட்டோம். So I also made a vlog, so I'm very happy. இதுக்கு மேலே வந்து I don't want to saturate the video, so I'll end the video here. Leave your thoughts down in the comment section below. இதே மாதிரி நான் வேறு ஏதாவது வண்டியில் இந்த மாதிரி vlog ட்ரை பண்ணோம், வேறு ஏதாவது காரில் வந்து POVயோட ஒரு vlog நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா do leave it down in the comment section as well. அதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். So yes, I'm getting a lot of positive comments recently. எல்லாம் படிக்கவே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு சில அந்த பிஸ்னஸ் வீடியோஸ்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நிறைய பிஸ்னஸ் பற்றி பேசுங்களான்ற கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். வெரி ஹாப்பி. தட் இஸ் வை நான் கொஞ்சம் நிறைய ஓப்பனாக இப்போலாம் பேசுகிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, உங்களோட சஜஷன்ஸ் என்ன, எல்லாமே லீவ் இட் டவுன் இந்த காமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக எல்லாமே படித்து நானே பர்சனலாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை யோசித்து அந்த கான்செப்ட் நல்லா இருந்ததுன்னா அதையும் எடுத்து அதில் செயல்படுவேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு காமெண்ட். உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா யோசிக்காமல் பண்ணிவிடுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ a lot, motivates me a lot. So I'll end the vlog here. Thank you for watching. Do leave your thoughts down in the comment section, and until I see you again in another video, take care, stay safe. Signing off, Kishore.